இப்போ தனுஷ் சார் 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவர் சார் சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷ் சாருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டர். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடலாலும் மனதாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக நடிக்கக்கூடிய, புதுசாக உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாருடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்றாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் ட்விட்டரில் கூட போட்டிருந்தாரு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அபரிதமாக நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தார். அதுதான் தனுஷ் சாருடைய பெருந்தன்மை. தனுஷ் சாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார் உங்களுடைய குடும்பத்தார் மேடம் அவங்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் மேடம்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க அவ்வளவு தன்மையாக, அவ்வளவு கன்சர்னாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் நாகூர் ஹனீஃபாவுடைய பாடலை இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடலில் சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் இல்லை அது அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப போல்டாக சில வரிகளை எழுதினார். ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹதீஸுகளை, குரானை, இந்த முனாஜத்துகள், இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமாக படித்த ஒருத்தர். அதனால் அவருக்கு இந்த படத்தில் நான் கேட்காமலே நிறைய இன்புட்ஸ் தர முடிஞ்சது. அதை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப எங்கள் படத்துக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறோம். இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் நன்றி. பிறகு சுரேஷ் காமாட்சி, அவங்க சுரேஷ் காமாட்சி பிரதர் எப்படின்னா எனக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பர். விழித்திரு காலகட்டத்தில் 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப டவுனான ஃபேஸில் இருக்கும்போது, சினிமாவே விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். சார் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி டைரக்டருங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினார் நடிகர் சிவகார்த்திகேயன். நான் எப்பவுமே சிவகார்த்திகேயனை நான் நன்றியோட, சிவகார்த்திகேயன் சாரை நான் எப்பவுமே நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பிறகு சுரேஷ் காமாட்சி பிரதர் அவருமே அந்த காலகட்டத்தில் என்னை சுற்றி இருந்த பல பேர் போகும்போது ரொம்ப டெய்லி என்னை ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லக்கூட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர் இல்லை, அவர் நண்பர் தான் எங்களுக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர், கருத்தை சுதந்திரமாக ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் ஹபீபியில் நாங்கள் இந்த ரூஹே ரூஹேன்னு ஒரு பாட்டு இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டு இன்றைக்கி வந்திருக்கு, இன்றைக்கி ஆடியன்ஸில் சேர்ந்துருக்குன்னா அது சுரேஷ் காமாட்சி பிரதர்னால தான் நடந்தது. அவர் தான் அன்னைக்கு பிரதர் எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டு படப்பிடிப்புக்கு போகணும், பணம் இல்லைங்கும்போது சினிமாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கன்னாரு. என் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா பணம் வந்திருந்தது. அது சுரேஷ் காமாட்சியோட மனம். ஸோ இப்படி பல நேரங்களில் அந்த படம் சரியானவர்களை தேர்வு செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நடிகர் இயக்குனர் தமிழ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அவங்க டீமுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சினிமா சாத்தியமா, அது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா, இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சினிமா ஒர்க் ஆகுமாங்கும்போது நாங்கள் ரெடியாகி ரிலீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கும்போது சிறை ஹிட் ஆகிருந்தது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறுச்சு. இன்றைக்கி ஹபீபி தியேட்டருக்கு வந்திருக்குன்னா அது சிறை டீமோடைய எஃபோர்ட்டும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ் அவங்களுக்கும், டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும், ப்ரொடியூசர் லலித் சாருக்கும், அது நடித்த அந்த டீமில் இருந்த எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் டீம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.